பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்போதெல்லாம் லஞ்சுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம்னு யோசிக்கிறதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குன்னு பார்த்தா, இப்போ லீவ் விட்டதுக்கப்புறமும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பருப்பு வடை தான் செஞ்சுருந்தேன். பட்டாணி பருப்பில் தான் நான் எப்போவுமே வடை செய்வேன். இது கடையில் செய்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும். நேற்று ஈவினிங் மேலே நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தனால செஞ்சுருந்த ஸ்நாக்ஸை எடுத்துகிட்டு மாடிக்கு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு பசங்களையும் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் செய்யலாம்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு குக்கரில் எண்ணெய் காஞ்சது பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ ஏலக்காய் கல்பாசி சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து தக்காளி மசிஞ்சு வந்ததும் தேவையான காய்கறிகளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து தண்ணி ஒரு கொதி வந்ததும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி சோம்பு கசகசாவும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இருக்குன்னா சூப்பரான ஒயிட் குருமா 5 நிமிஷத்தில்